ம், ஒரே மேடையில் 60 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் விழா கோலாகலமாக நடந்தது. வெரி குட். நாமெல்லாம் நம்ம காசை செலவு பண்ணி கல்யாணம் கட்டிக்கிறோம், இவங்கெல்லாம் பைசா செலவு இல்லாம கல்யாணம் கட்டிக்கிறாங்க. அது அப்படி இல்லை மாலி, நம்மலாம் காசை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கினோம், இவங்கெல்லாம் ஓசியிலே வம்ப விலைக்கு வாங்குறாங்க. இதுல யாரு புத்திசாலின்னா நம்ம சம்பத் தான். இது வரைக்கும் அந்த சிக்கல்ல மாட்டவே இல்லை பாரு. ஏன் சம்பத்து, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? ஆமா சம்பத்து, நீ எப்படி இந்த சிக்கல்ல தப்பிச்ச? இது வரைக்கும் கல்யாணத்துக்காக நீ பொண்ணு பார்க்க போனதே இல்லையா? யார் சொன்னது? ஏகப்பட்டது பார்த்திருக்கேன். ஆனா என் எதிர்பார்ப்புக்கு எதுவும் அழகா சிக்கல. என்ன சொல்ற? திருச்சிக்கு ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக போனேன். சரி, அந்த பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, வந்துட்டேன். அப்புறம் சேலத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். ஆனா அதுக்கு காது கேட்கல. ஓச்சுடா. அதுக்கப்புறம் ஈரோடுக்கு ஒரு பொண்ணை பார்க்க போனேன். பாத்தியா மாலி, ட்ரெயின் ரூட்லயே போய் பொண்ணு பார்த்திருக்கான். டிக்கெட்டே எடுக்காம போய் பார்த்திருப்பான். சும்மா இரு. சரி, அந்த ஈரோடு பொண்ணுக்கு என்னாச்சு அதை சொல்லு. அவ ஒருத்தி தான் என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அழகா இருந்தா. அப்புறம் என்ன, பேசி முடிக்க வேண்டியதானே? முடிச்சிருக்கலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்தது. அது என்னது? அது இடியாப்ப சிக்கல். நான் எப்படி எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தனோ, அதே மாதிரி அந்த பொண்ணும் அவளுக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை வேணும்னு தேடிட்டாங்க. அது பொண்ணு. அதனாலதான் என்ன வேணான்னு சொல்லிட்டா. அன்னையில இருந்து நான் பொண்ணு பாக்குறதே விட்டேன் சார். கவலைப்படாத சம்பத், உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். என் தலைமையில நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ சார். 60ஆம் கல்யாணம். ஐயோ, இந்த ஆத்துல யாருமே இல்லையா? இங்க ஒரு குழந்தை கத்தி கதறி இப்படி அழுதுட்டு இருக்கே, அதை வந்து சமாதானப்படுத்தணும்னு உங்க யாருக்குமே தோணலையா? இத்தனை பேரும் இத்தனை நாளி உள்ளதா இருந்தேலா? ஒரு பிஞ்சு குழந்தை அழுறது கூட உங்க யார் காதலியுமே விழலையா? அப்படி என்ன பெரிய வேலை பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும்? அது உங்க குழந்தை, நீங்க தான் பாத்துக்கணும். பெத்தவாளுக்கு தான் அக்கறை இருக்கணும், மத்தவாளுக்கு என்ன? வாங்கண்ணா. அத்தை, பெத்த தாய் தான் குழந்தைய விட்டுட்டு போயிட்டா, பெத்த தகப்பன் நீ தானே குழந்தைய பாத்துக்கணும். இப்படி எல்லாருமே என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேளே, எனக்கு வர கோபத்துக்கு பாருங்க, உங்க கோவத்தெல்லாம் போய் அந்த நெல்லூர் ரோஜா கிட்ட காட்டுங்க, இங்க வேண்டாம். ஏய் ஜெயசு, நீயும் நீ கூட என்ன புரிஞ்சுக்காம. குழந்தை அழுதா அழட்டுன்னு நாங்க சும்மா இருந்தோம், ஆனா பொறுக்க முடியாம நீ ஒடியாந்த பாரு, அப்பவே புரிஞ்சு போச்சு அது ரத்த பாசம். யோ, பண்ணின பாவத்துக்கு பரிகாரம் தேட வேண்டியது நீ, நாங்க இல்ல. சரியான முட்டாள் சித்து. வா. எல்லாரும் பேசி வச்சுண்டு என்ன டார்ச்சர் பண்றீங்களா? போங்க போங்க, எனக்கு உங்க யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். அச்சு ஜுஜு அச்சு செல்லம், அழாதடா அழாதடா செல்லம், நான் உன்னை பாத்துக்கிறேன். அழக்கூடாது.
டேய் அப்பாராவ், இது என்ன புது వేషం? నన్న డేని చెప్పకూడదు నేను இப்போ పాలిటిషియనా మారిపోయాను தலைவான்னு చెప్పుకో அட பாவி. டேய் மக்களுக்காக கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போய் பாடுபட்டு தியாகம் பண்ணவன் தான் தலைவன். ஓவர் நைட்ல ஒன்ன மாதிரி தலைவனானதை உலகத்துல கேள்விப்பட்டதே இல்ல. தலைவரே, நீங்க கட்சி ஆரம்பிச்சது கூட பெருசா தப்பா தெரியல. ஆனா இன்னும் அந்த இடுப்புல பெல்ட் கட்டி அலைறீங்க பாருங்க, அத பார்த்தாதான் என்னால தாங்க முடியல. సంపత్తు ఇదే నా కచ్చిயோட యూనిఫార్మ్ வேட்டிக்கு மேல பெல்ட் கட்டினா அதே அப்பாராவோட கட்சின்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகே ஓகே தலைவரே, அப்ப நம்ம கட்சிக்காரங்களுக்கு அந்த வேட்டி சட்டை தைக்கிற கான்ட்ராக்டாவது எனக்கு கொடுங்களேன். கர்மம் கர்மம். సంపత్తు నువ్వే నాకు ఐడియా கொடுத்த దేవుడు కదా, కాంట్రాక్ట్ 100% உனக்கே. நன்றி தலைவர், நன்றி தலைவர். வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர், வாழ்க தலைவர். நிறுத்துங்கய்யா, நிறுத்து. ఎవరయ్యా ఈ మనుషాలు? நம்ம கட்சி தொண்டர்கள் தலைவர். சம்பத்து, இவர் கட்சி ஆரம்பிச்சே 2 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவருக்கு எங்க இருந்து தொண்டர்கள்? நம்ம தலைவர் அப்பாராவ் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு நியூஸ பரப்பி விட்டேன். புற்றீசல் கிளம்புற மாதிரி ஊர்ல இருந்து ஆட்டோவிலையும் பஸ்லயும் கார்லயும் சைக்கிள்லயும் நடந்து ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. చెబుతూ உன்னை பாராட்டுறதுக்கும் தமிழ்ல வார்த்தையே లేదப்பா. அப்படின்னா தெலுங்குலயும் மலையாளத்திலயும் பாராட்டுங்களா தலைவரை? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். సంపత్తు ఈ మనుషాల కక్షి ఉறுதிமொழியை ஏத்துக்க சொல்லு. ஓகே தலைவரே. தள்ளியா? ஆமா, உங்க பேர் என்னையா? மாறி மருது. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. மாறி மருதுவாகிய நாங்கள் ஜனங்களை பற்றி கவலைப்படாமல் ஊழல் செய்வோம். லஞ்சம் வாங்குவோம். முறைகேடுகள் செய்வோம். வன்முறையில் ஈடுபடுவோம் என்பதை உறுதி கூறுகிறோம். ஒரே சம்பத்து என்னையா இதோ எல்லாரும் சொல்லாம செய்யறத நம்ம சொல்லிட்டு செய்வோம். அதான் நம்ம கட்சியோட ஸ்பெஷாலிட்டி. சம்பத்து, இந்த உறுதிமொழி எல்லாம் வேண்டாம்டா. யார் காதுலயாவது விழுந்தா அப்படியே கொத்தி கொதறிடுவாங்க. அதுக்காக நம்ம தலைவரே காசு இல்லாம கட்சி நடத்த முடியுமா? கட்சியோட கொள்கையை சொல்ல விட மாட்டேங்கிறியா வாச்சு? ఎవరోడు సంపత్తు నెక్స్ట్ ఏమి చేయను చెప్పు. தலைவா, கட்சிக்கு பேர் வைக்கணும். ஏழைகள் கட்சின்னு வைக்கலாம். எங்க கட்சியில யாரும் சேரக்கூடாதுங்கிற கெட்டணத்தை தானே இப்படி எல்லாம் பேசிக்கிற? ஒருத்த கூட இந்த கட்சியில சேர மாட்டான் வாச்சு. தலைவரே, புத்தம் புதிய கட்சின்னு வைக்கலாமா? అட ఏమయ్యా, కక్షిలో ఒక నేమ్ జాయిన్ చేసి వచ్చాదా కక్షి పేరు కేకறதுக்கு அழகா இருக்கும். தலைவரே, சுனாமி கட்சின்னு வைக்கலாமா? அது ఎందుకయ్యா? திடீர்னு ஆரம்பிக்கிறோம்ல. அதெல்லாம் நல்லதாவே யோசிக்க தோணாதா? சுனாமி வந்து மக்கள்லாம் செத்து போயிடணும்ல. கட்சிக்கு தலைவர் அப்பாராவ், அதனால தியாகி அப்பாராவ் கட்சின்னு ஆரம்பிச்சிருவான். எப்படி? கட்சிக்கு இவன் பேரை வைக்கிறதுக்கு இவன் என்னடா தியாகம் பண்ணா? கட்சி ஆரம்பிக்கிறதே ஒரு தியாகம் தாயா. நாளைக்கு ஓட்டு வாங்க தெரு அலையணும், அடி உதப்படணும், எதிர்கட்சிக்காரன் இவரை மேடையில போட்டு கிழிப்பான், அதை தாங்கணும். எப்பாவது தெருவில் நடந்து வந்தாருன்னா எதிர்கட்சிக்காரன் மிதிப்பான், அதெல்லாம் தாங்கணும். அது தியாகம் இல்லையா? నాకు త్యాగి అప్పారావే ఓకే. தலைவரே சொல்லிட்டாரா, அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தியாகி அப்பாராவ் வாழ்க. சரி ஓகே. இப்போ கட்சிக்கு ஒரு கொடியும் சின்னமும் கண்டுபிடிக்கணும். திருவோடு படம் போட்ட ஒரு கட்சி கொடியை வச்சுக்குங்க. கடைசியில் அதை வச்சே நீங்க பிச்சை எடுக்கலாம். ஆச்சு, வேறுன்ற போது வெந்நீர் ஊத்துறேன். மூளை இருக்கிறவங்க யோசிக்கிறோம். தலைவரை எங்களை சொல்லிக்கணும். என்ன பேர் வச்சா கரெக்டா இருக்கும்? தலைவரே, இப்படி ஒரு வித்தியாசமா செய்யலாமா? வெறும் வெள்ளை கொடி, அதுல படமே கிடையாது, ஆனா பரபர பறக்கும். தலைவரே, தலைவருக்கு பிடிக்கலடா. தலைவர் முகம் மாறிச்சுன்னா நம்ம கொள்கையை மாத்திக்கணும்டா. அப்பதான் கட்சியில எம்பி எம்எல்ஏ மந்திரி ஆக முடியும்டா. பைத்தியக்காரன், மீச வளர்ந்த அளவுக்கு அறிவு வரலையே உனக்கு. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சூப்பர் தலைவா. என்ன சொல்லவே இல்லையே? அது எங்களுக்கு தெரியாதா? அப்படி சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். தலைவா, நீங்க சொல்லுங்க தலைவா. நம்ம கொடையில, நம்ம கட்சி கொடையில
ஒரு ரயில் இன்ஜின் படம் போட்டா எப்படி இருக்கும்? ஏய், 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 நில்றா. நானே யோசனை பண்ணி ஒரு நல்ல சின்னம் வாங்கி கொடுக்குறேன். உங்க நடவடிக்கை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு உருட்டுக்கட்ட சின்னம் தான் கரெக்டா இருக்கும். யோ இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு யோசனை சொல்லியிருக்க. உருட்டுக்கட்டை சின்னம் என்பது ஊழலை ஒழிக்க, உண்மையை நிலைநாட்ட, தர்மத்தின் தலை காக்க. உருட்டுக்கட்டை சின்னம் அது உங்களது சின்னம். இறக்கி பிடித்தால் கொடி, அதையே தூக்கி பிடித்தால் தடி. 2 in 1 எப்படி? சூப்பர் சூப்பர். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. வாழ்க சொல்லுங்கடா. உருட்டுக்கட்டை சின்னம் வாழ்க. உருட்டுக்கட்டை சின்னம் உருட்டுக்கட்டை சின்னம் வாழ்க. சம்பத்து என்னையா இவங்க எதுக்கு எடுத்தாலும் வாழ்க வாழ்க சொல்றானுங்க? இவனுங்க வேலையே அதான். நம்மள வாழ்கன்னு சொல்லிட்டு இவனுங்களாம் ஒழிஞ்சு போயிடுவாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னா அப்பதான்டா அவனுக்கு பிடிக்கும். என்னடா நீங்க உருட்டி கட்டை சின்ன உருட்டி கட்டை சின்ன எப்படி தலைவரே? ஏண்டா இந்த லட்சணத்துல படிக்கிறது தான் உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 15 மார்க் 20 மார்க் வாங்கியிருக்கே. எப்படி உருப்படுறது? வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கு படிச்சு உருப்பிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ற எண்ணமே இல்ல. கிரிக்கெட்டை பத்தி கேளு, அப்படியே மனப்பாடமா தெரியும். சச்சின், சௌரவ், தோனி, அவன் இவன் எல்லார் படத்தையும் கட் பண்ணி ரூம் பூரா ஒட்டுற நேரத்துல 4 புக் எடுத்து வச்சு படிக்கலாம்ல. அஜித் படம் எப்ப ரிலீஸ், விஜய் படத்துல என்ன பஞ்ச் டயலாக், இதெல்லாம் தெரியுதே. படிக்கணும் தெரியல. மார்க் வாங்குறவன் சோறு திங்க உட்காரவே கூடாது. வெக்கங்கட்ட கழுத. நீ எதுக்கு சிரிக்கிற? நல்லா படிக்கிறேன்னு நாங்கெல்லாம் செல்லம் கொடுத்து நீ கெட்டு குட்டிச்சவரா ஆயிட்ட. கண்ணம்மாவை பாரு, சுமாரா படிச்சிட்டு இருந்தா இப்போ ராப்பகலா படிச்சு நல்ல மார்க் வாங்க ஆரம்பிச்சா. நீ தான் உருப்படாம போயிட்ட. ஏண்டா அவளை ஏண்டா முறைக்கிற? அவ பொறுப்பா படிச்சு மார்க் வாங்கல, உனக்கு புத்தி எங்க போச்சு? இந்த வருஷம் ஃபெயில் ஆனேன்னு வந்து நில்லு, உன்னை வீட்டை விட்டே துரத்திடுறேன். கண்ணம்மா முன்னாடி என்ன திட்டாத. ஏண்டா அவ்வளவு ரோஷம் இருந்திருந்தா ஒழுங்கா படிச்சிருக்கணும். இப்ப அவ முன்னாடி திட்டா மட்டும் கௌரவம் குறையுதோ? அம்மா கண்ணம்மா முன்னாடி திட்டாத, வேணா. எதுக்கு குழந்தைய திட்டிட்டு இருக்க நீ? ஆமா, பச்சை குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நிலாவை காட்டிட்டு நெய் சோறு ஊட்டி விடுறேன். பரீட்சையில 5 மார்க் 20 மார்க் வாங்கியிருக்கான். 20 15 மொத்தம் 35 பாஸ். இல்லப்பா, எல்லா சப்ஜெக்ட்லயும் 15 20 மார்க் வாங்கியிருக்கான். அதுவும் எல்லாம் போன போகுதுன்னு போட்டிருக்காங்க. இல்லன்னா முட்டைதான். இன்னைக்கு இவனை நான் கண்டிக்கிற மாதிரி அன்னைக்கு யாராவது என்ன கண்டிச்சிருந்தாங்கன்னா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நான் திட்டுவேன், அடிப்பேன், ஒதுப்பேன். என்னையா இவனே ஒழுங்கா படிக்காம உருப்படாம போடா. உங்க அப்பா உன் தாத்தா உன்னை வச்சு நல்லா காப்பாத்துவாங்க. சாப்பாடுறாமா தூக்கு மூஞ்சி. சொல்ல சொல்ல கேட்காம கண்ணம்மா முன்னாடி என்ன திட்டல. பாரு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். என்னடா மிரட்டுற? மக்கு மக்கு வடிகட்டின மக்கு. பாருங்க பாருங்க எப்படி முறைச்சிட்டே போறான். என்ன தலைவரே டென்ஷனா இருக்கீங்க? என்னையா கட்சி வேலை செய்யறீங்க? நாம கட்சி ஆரம்பிச்ச நியூஸ் பேப்பர்ல ఒక மூலையில ஸ்மால் ஐட்டமா வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்க கட்சி வேலை செஞ்சீங்கன்னா என்னைக்கு நம்ம கட்சி ஆல் இந்தியா லெவல்ல வளர்றதோ, ஐநா சபையில நான் என்னைக்கு பேசுறதோ? தலைவரே, பேப்பர் நியூஸ்ல விளம்பரம் வந்தா மட்டும் நம்ம கட்சி வளர்ந்துராது. மக்கள் மீடியா அவங்களுக்கு தெரியற மாதிரி ஏதாவது புதுசா செய்யணும் தலைவரே. என்ன செய்யணும் சம்பத்து? தலைவா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணணும் தலைவா. எந்த கையா போராட்டம்? எல்லாம் ஸ்மூத்தா போயின்னு இருக்குது. போராட்டம் பண்றதுக்கு ஏன் ரீசனும்?
எங்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு தலைவரே? பஸ்ல நிக்கிறது கூட இடம் இல்லாம மக்களோட சேர்ந்து டிரைவர் தொங்கிட்டு பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்காரு. கரண்ட் கட்டுனால எவ்வளவு பிரச்சனை? விவசாயிகளுக்கு பிரச்சனை, தொழிலாளர்களுக்கு பிரச்சனை, நெசவாளிகளுக்கு பிரச்சனை, தொழிலாளர்கள் குடும்பம் படுற அவஸ்தைகள் எவ்வளவு அதனால. ஒழுங்கா தூங்க முடியுதா? ஒழுங்கா படிக்க முடியுதா? கரண்ட் கட்டினால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தலைவரே நீங்க எதுவும் பேசாதீங்க. ரேஷன் கடை எடுத்துங்க, அங்க கூட்டம். இவ்வளவு இருக்கு. ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல எப்ப பார்த்தாலும் ஜெயஜெயன் கூட்டம். ஏதோ ஓசில குடுக்குற மாதிரி மக்கள் அலையறாங்க. அது வியாபாரம் நடக்கிற இடம், யா கூட்டம் அப்படிதான் இருக்கும். இப்படி எல்லாம் பேசின அரசியல் நடத்த முடியாது தலைவரே. தலைவரே நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போறவன் ஆன்மீகவாதி, பிரச்சனையை மட்டுமே தேடி போகிறவன் அரசியல்வாதி. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய ஊதி பெருசாக்குறவனுக்கு தான் ஓஹோன் பப்ளிசிட்டி கிடைக்கும். நாம ஒண்ணா ஆன்மீகத்துக்கு போயிடலாமா? அதெல்லாம் அண்ணாட காட்சிக்கு பண்ற வேலை தலைவரே. ஆமா தலைவரே, ஒண்ணில்லாத விஷயத்துக்கு போராட்டம் பண்ணி பேர் வாங்குறாங்க. நாம போராட்டம் பண்றதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குல்ல, ஏன் நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது? அதனால பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு கவர் பண்ணுவோம் தலைவரே. அப்படி என்ன போராட்டம் பண்றதோ? தலைவரே, சினிமாவை டச் பண்ணி ஒரு போராட்டம் நடத்துவோம். அப்பதான் மக்களோட கவனம் திசை திரும்பும், அடுத்தவங்க கவனம் நம்ம மேல விழும், நம்ம கட்சியும் வளரும். இல்ல எந்துக்கு சம்பத்து? இப்போதான் தமிழ் சினிமாவில நல்ல நல்ல படமா வந்துக்கணும் இருக்குதே, நாம எதுக்கும் அதை டச் பண்ணணும்? ஆடா இந்த திருட்டு விசிட்டுக்காரங்க வர அதை குத்துயிரும் கொலையுருமாவும் போடுறானுங்களே, நாம எதுக்கு உள்ள புது கொல்லணும்? கொல்லணும். குத்துப்பாட்டு தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை கெடுத்து குட்டி செவராக்குது அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துவோம். சம்பத்து வேணாண்டா. இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு குத்துப்பாட்டுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இளைய தலைமுறையை பகைச்சுக்கிட்டு நாமெல்லாம் வாழ முடியுமா? அவனுக்கு வாழ்ந்தா நமக்கு என்ன, வாழாச்சு நமக்கு என்ன? நம்ம தலைவர் அப்பாராவ் வாழணும், அவர் கட்சி வாழணும், அதை வச்சு நம்ம வாழணும். என்ன தலைவரே? சம்பத்து, நீவே ஆல்வேஸ் 100% கரெக்ட் சம்பத்து. தலைவரே, அப்ப நாளைக்கு போராட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். டிஜிட்டல் பேனர், கொடி, தோரணம், மைக் செட்டுன்னு கட்டி அமர்க்கலப்படுத்திடுவோம் தலைவரே. அப்படி ஒரு 10,000 கொடுங்க தலைவரே. 10,000? என்ன 10,000க்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சி? தலைவரே, கூட்டத்தை கூட்டணும் இல்ல, அங்கங்க ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறவனுங்கள அவனுங்களோட பொழப்ப கெடுத்து அவனுங்களை லாரியில கூட்டு வந்து இங்க இறக்கணும் இல்ல. சம்பத்து, அவங்க எல்லாம் நம்ம கட்சி இல்ல. நம்ம கட்சினா நீங்க ஒரு ஆள் தான் போகணும். தலைவரே, அவனுங்க எந்த கட்சியிலும் இல்ல, ஆனா எல்லா கட்சிக்கும் வருவானுங்க. சில்லறையை கொடுத்து சிக்கனை போட்டா வந்துட போறானுங்க. தோ இவனுங்கெல்லாம் அப்படி வந்தவனுங்க தானே. அரசியல் இவ்வளவு இருக்குதா? அப்பாராவ், இதுதான் ஆரம்பம். போக போக பாரு. தலைவரே, இந்த மாதிரி பண விஷயத்தை மட்டும் எப்பவுமே தலைவர் தொண்டைட்ட ஸ்டேட் டீல் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி ஆளுங்க தான் டீல் பண்ண தலைவரே. காட்டுங்க, நான் கொடுத்துறேன். மகாலிங்க கூட்டாரு பாருங்க. மகாலிங்க கூப்பிடல. அவர் கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டினா என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. தலைவரே, முதல் கூட்டங்கிறதுனால தான் 10,000 ரூபாய். இனிமேல் லட்சக்கணக்கில் செலவாகும். அரசியல் நிலவரம் அப்படி தலைவரே. நாளை காலை 8 மணிக்கு மெரினா பீச்ல போராட்டத்தை ஆரம்பிக்கணும். ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்க இறக்கிடும். தலைவரே, மெரினா பீச் கூட்டு போய் வாக்கிங் போறவங்களை வேடி காட்டுறதுக்கா? கூறு கேட்ட ஆளா இருக்கீங்களே தலைவரே. குத்துப்பாட்டு எழுதுறாங்கல்ல, அந்த பாடலாசிரியர் வீட்டுக்கு முன்னாடியும் குத்துப்பாட்டு மியூசிக் போடுறாங்கல்ல, அந்த மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு முன்னாடியும் நம்ம தர்ணா பண்ணணும். அப்பதான் பிரச்சனை தீப்பத்தி எரியும், மக்கள்லாம் அதை கலந்துக்குவாங்க, நம்ம பெருசா ஃபேமஸ் ஆயிடலாம். அப்பாராவ், இதோட நிறுத்திக்க வேணாம் சொல்லிட்டேன். யோ நோர்மை மகாலி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதுல నాకు గురు, ఫ్రెండ్, ఫిలాసఫరు, డాష్ గైడు అంత సంపత్తే. குத்துப்பாட்டுக்கு எதிராக போராட போற நீங்க உன் செல்போன்ல குத்துப்பாட்டு வச்சிருக்க. உன் கட்சி வழங்கின மாதிரி தான், போராட்டம் உருட்ட மாதிரி தான். அட்வைஸ்லாம் அடுத்தவனுக்கு தாயா, எங்களுக்கு கிடையாது. வேலையை பாரு தலைவர். நீங்க யாரும் தலைவரா?